ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் கெஸ்ட் வெட்டிங் மேக்கப் லுக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்குக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த மேக்கப்பை அச்சீவ் பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னோட வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய மேக்கப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி என்னோட ஸ்கின்ல மேக்கப் இருக்கிறதுனால இப்போ நான் என்னோட மேக்கப்பை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி என்னோட மேக்கப்பை ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக ப்ராப்பராக பண்ணுறேன்றதை நீங்களும் பார்த்து பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு கொரியன் பிராண்ட். இந்த மேக்கப் ரிமூவர் வந்து ஒரு ஆயில் கண்டென்ட் தான். உங்ககிட்ட மேக்கப் ரிமூவர் இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் அ கோகோனட் ஆயில். நீங்கள் ஒரு நார்மலாக தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் கூடமே உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணி ஃபேஸில் இருக்க மேக்கப்பை ரிமூவ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் மேக்கப் பண்ணலனாலுமே ஒரு ஃபேஸ் வாஷ் ஆச்சும் நீங்கள் பண்ணிட்டு தான் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மேக்கப் ரிமூவர் இந்த மாதிரி காட்டன் பேடில் கொஞ்சமாக நான் போட்டுட்டு வைப் பண்ணுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கிளியராக என்னோட ஸ்கின் நல்லா தெரிகிற அளவுக்கு க்ளீன் ஆகி வருதுன்னு. ஸோ எந்த ஒரு ஹெவியான மேக்கப்னாலுமே இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ரீசன்ட் டைமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 2 to 3 ட்ராப்ஸ்லேயே என்னோட ஃபுல் ஹோல் மேக்கப்பே வந்து ரிமூவ் பண்ணிடுது. எஸ்பெஷலி ஐ மேக்கப். நம்ம ஐ மேக்கப்லாம் பண்ணும்போது நிறைய வாட்டர் ப்ரூஃப் காஜல்ஸ், மஸ்காராஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஆக்சுவலி இந்த மேக்கப் ரிமூவர் உங்களோட ஐ மேக்கப், காஜல்ஸ், மஸ்காரா, லிப்ஸ்டிக் இது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக அண்ட் டீப்பாக க்ளீன் பண்ணுது. அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மெல்லியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் வந்து டபுள் கிளென்சிங் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு உங்களோட மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, இதை தான் டபுள் கிளென்சிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த டபுள் கிளென்சிங் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் கேர் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். ஸோ ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு நான் வந்து சீரம் எடுத்திருக்கேன். இந்த சீரம் வந்து பில்கிரிம் பிராண்டோடது. இது நல்லா உங்கள் ஃபேஸை பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. நான் ஒரு ஃபியூ வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லாவே இருக்குது என்னோடய ஸ்கின்க்கு. ஸோ நீங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஸ்டிக்கியாக அது ரொம்ப வழவழன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸ்கின்ல நல்லா டக்குன்னு அப்சர்வ் ஆகுது அண்ட் நல்லா கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட லிப் பாம் யூஸ் பண்ண போகிறேன். இது ரீசெண்ட் டைமாக என்னோட ஃபேவரட் லிப் பாமாக மாறிட்டுருக்கு. நைகா பிராண்ட் தான். இந்த லிப் பாம் வந்து நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது. உங்களோட லிப்ஸை நல்லா ப்ளம்பியாக வச்சுக்குது. நான் யூஸ்வலாக மேக்கப்பே போடலனாலுமே லிப் பாம் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். என்னோட லிப்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அடிக்கடி நான் லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக நம்ம என்ன தான் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டாலுமே நம்மளோட லிப்ஸ் வந்து நல்லா கிராக்கியாக ஒரு மாதிரி அந்த ஸ்கின் எல்லாம் பீல் ஆகி வரும். ஸோ அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கலர் டிண்டட்லாம் கிடையாது, பட் ரொம்ப நல்லா இருக்குது என்னோட லிப்ஸுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செட்டஃபில்லோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஸ்கின்னில் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, இல்லை ஒரு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மட்டும்தான் இது செட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வழவழன்னு இருக்கும். ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்கின்ல தங்காது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின் இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ட்ரை ஸ்கின்ன்றதுனால யூஸ் பண்ணுறேன். என்னோட ஸ்கின் நல்லா ப்ளம்பியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும் என்னோடய ஃபேஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேக்கப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கரெக்டாக தான் பண்ண போகிறேன். என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்துட்டு ஹெவி கவரேஜ்லாம் கிடையாது. ரொம்ப லைட்டான கவரேஜ் தான். ஒரு ஸ்கின் லைக்கான மேக்கப் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆரஞ்ச் கரெக்டாக எப்போவுமே என்னோடய கண்ணை சுற்றி, வாய் பகுதியில், என்னோடய டெம்பிள் ஏரியா அதாவது நெத்தியில் அந்த இடத்துல கொஞ்சம் டேன் ஆகி இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின்ல எங்கே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டான ஷேடுன்றதுனால இந்த ஷேடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ஃபவுண்டேஷன் இல்லை, எனக்கு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிபி க்ரீம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ பிபி க்ரீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்முலேஷன் தான் இந்த கே பியூட்டி ஃபவுண்டேஷனும். ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோட ஸ்கின்ல வந்துட்டு நல்லா சீம்லெஸ்ஸான ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸில் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஷ் இல்லாதவங்க இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
பண்ணலாம். இப்போ நான் ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து என்னோட சீக்ஸ் ஏரியாவில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன் கிஸ்ட் ஒரு லுக் மாதிரி கொடுக்கும். நல்லா வந்து ஒரு செரிஷாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் யூஸ்வலாக பண்ணுற மேக்கப் லுக் ஸ்டெப்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கை வந்துட்டு உங்களை சீக்ஸ் ஏரியாவில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கையிலே பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உங்ககிட்ட ப்ரஷஸ் இருக்குன்னா நீங்கள் ப்ரஷ்லேயே கூட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப திட்டு திட்டாக தெரியாத மாதிரி கொஞ்சம் நல்லா சட்டிலாக இருக்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலான ஒரு ப்ளஷ் ஒரு ஃபீல் கொடுக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறதுனால அது சீல் பண்ணுறதுக்கு மேக்கோட காம்பேக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு வேர்வே வந்தாலுமே என்னோடய மேக்கப் அவ்வளோ சீக்கிரம் கலையாது. கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து என்னோடய காம்பேக்டை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப லேயர்டான மேக்கப்லாம் பண்ணல. ரொம்ப சட்டிலான ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம ஃபேஸில் மெயினாக ரோல் பண்ணுற ஒரே ஒரு இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் மட்டும்தான். ஸோ உங்களோட கண் எவ்வளோ அழகாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை நல்லா அவுட்புட்டாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஐப்ரோஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்னோடய ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ மேக்கப்பும் ரொம்ப ஈஸி அண்ட் சட்டிலாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் உங்களோட ஃபேவரட்டான பேலட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட கண்ணுக்கு மேலே இருக்க ப்ராடக்ட்டை நல்லா ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் பேலட் எதுனாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பேஸ் கலர் ஒன்று இருக்கும். ஆரஞ்சு கலர் ஆர் ஏதாச்சும் ஒரு ஸ்கின் கலர். அந்த கலர் எடுத்து நீங்கள் உங்களோட ஐ க்ரீஸ் ஏரியாவில் நல்லா பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே எந்த ஒரு ஐ மேக்கப் நீங்கள் பண்ணாலுமே இந்த ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நீங்கள் ஒரு பேஸ் கலர் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் பண்ண போகிற ஐ லுக் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டரி ஸ்மோக்கி ஐஸ். இந்த ஐ லுக் பண்ணுறதுக்கு உங்களோட க்ரீஸ் ஏரியாவில் ஒரு பேஸ் ஆரஞ்சு கலரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐலைனர் ஏதாச்சும் ஒரு காஜல் பென்சில் நீங்கள் எடுத்து அந்த கண்ணுக்கு மேலே இருக்க லைனர் கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஜெல் ஐலைனர் இருந்தால் ஓகே. இல்லைனா வந்துட்டு ஒரு நார்மல் காஜல்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. சில பேருக்கு ஐலைனர் மேலே போட்டாலுமே அது ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக இருக்காது. என்னதான் மேட் ஃபினிஷ் வாட்டர் ப்ரூஃப்லாம் போட்டாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டேபிளாக நிற்காது. ஸோ அந்தளவுக்கு ஆயில் செக்ரேஷன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஜெல் ஐலைனர் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு உடனே ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ஐ மேக்கப்பே நிற்காது. எனக்கு அடிக்கடி வந்து ரொம்ப வந்து ஸ்மஜ் ஆகிடும். ரொம்ப கலைஞ்சிடும் அடிக்கடிக்கு. ஸோ அதனாலேயே கண் வந்து ஃபுல்லாக சுற்றி கருப்பாயிடும் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சுன்னா இந்த ஐ லுக்கை பண்ணுங்க. ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிள் தான். நீங்கள் ஒரு குயிக்காக ஐ மேக்கப் பண்ணோன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக ஐ மேக்கப் பண்ண முடியும். இப்போ நான் இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் பேஸ் எடுத்து அதுக்கு மேலே செட் பண்ண போகிறேன். ஸோ வந்து பவுடர் பேஸ்னால் நான் ஆல்ரெடி க்ரீம் போட்டிருக்கேன்றதுனால அதே ஒரு பிளாக் கலர் எடுத்து அதுக்கு மேலேயே வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் ரொம்ப வந்து பேட்சியாக தெரியாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக வந்து பிளெண்ட் ஆகியிருக்கிறது மாதிரி தெரியும். இப்போ நான் வந்துட்டு மேலே வந்து ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன அவுட்ஃபிட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு மைல்டான ஒரு மாவ் ஷேட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு கோல்டு வித் சில்வர் மாதிரி நான் ஒரு ஷிம்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அவுட்ஃபிட் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ணலாம். கோல்டுனா கோல்டு இல்லைனா சில்வர் அப்படி போடலாம். நான் லைட்டாக வித் கோல்டு வித் சில்வர் மாதிரி கலந்துருக்க ஒரு ஷேட் தான் போடுறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஷிம்மர்ஸ் வந்துட்டு சில பேலட்ஸில் அவைலபிளாக இருக்கும். உங்ககிட்ட என்ன பேலட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது கரெக்டாக உங்களோட லிட் ஏரியாவில் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும். இது நீங்கள் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. கையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் யூசுவலாக இந்த ஐ லுக் தான் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிட்டு போகிற ஐ லுக். ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் இது எப்படி பண்ணணுன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐ லுக்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன கண்ணாக இருந்தாலும் பெரிய கண்ணாக இருந்தாலும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஸ்மோக்கி ஐ பண்ணியிருக்கிறதுனால நான் ஐலைனர் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக ஐலைனர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த விங் மாதிரி நீங்கள் கொடுத்து வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
என்னோட ஐ லுக் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து லிப்ஸ்டிக் போட போறேன். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு எப்பவுமே லிப் லைன போட்டுட்டு நீங்க லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னா, ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். உங்களோட லிப்ஸ் வந்துட்டு நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். பார்க்கறதுக்கும் ரொம்ப ஒரு ஷார்ப் அண்ட் ஃபீச்சர்ஸ் குடுக்கும். எந்த லிப்ஸ்டிக்கு, எந்த லிப் லைன போடணும்னு உங்களுக்கு தெரியலன்னா, நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு பிங்க் கலர் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஒரு டார்க் பிங்க் கலர் ஆர் ரெட் கலர் அந்த மாரி லிப் லைன யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட லிப்ஸ வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இல்ல ஒரு நியூட் ஷேட் நீங்க பண்ண போறீங்க, போட போறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல டார்க் ப்ரவுன் கலர் நீங்க அவுட்டர் லிப் லைன் குடுத்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ, இப்போ வந்துட்டு நான் ஒரு பிங்க் கலர் வந்துட்டு உள்ள அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க நார்மலா உங்களோட லிப்ஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ, அது மாரி பண்ணலாம். பட் நீங்க ஒரு தனியா ஒரு பிரஷ் வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா, இன்னும் இன்டெப்த்தா உங்களோட லிப்ஸ்ல இருக்க கேப்ஸ் மொதற்கொண்டுமே நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணி, அழகா நீங்க நீட்டா பண்ண முடியும். என்னோட மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப என்னோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என்னோட மேக்கப்ப ஃபினிஷ் பண்ண போறேன். செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களோட மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா, நீங்க வந்துட்டு ரொம்ப ஹெச்டி மேக்கப் ஆர் ரொம்ப வந்துட்டு லேயர்டான மேக்கப்லாம் எதுவுமே நீங்க போடல இல்லையா? ஸோ, அதனால லைட் மேக்கப்ன்றதுனால கண்டிப்பா செட்டிங் ஸ்ப்ரேவ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப என்னோட லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இப்ப நான் என்னோட அவுட்ஃபிட் போட்டுட்டு என்னோட ஹேரையும் நான் ரெடி பண்ண போறேன். ஸோ, நான் வந்துட்டு ஆல்ரெடி ஹேர் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஸோ, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப வேவியா இருக்குது எனக்கு பிடிக்கல. ஸோ, அதனால இதை நான் வந்துட்டு நல்லா அயனிங் பண்ண போறேன். என்னோட ஹேரை நான் அயனிங் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்னோட ஹேர்ல சீரம் யூஸ் பண்ண போறேன். ஸோ, இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ண போறேன். எப்பவுமே சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் தான் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும். ரொம்ப யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆயிலியா இருக்கிற மாதிரி ஃபீல் வந்துடும். நல்லா உங்க கையில ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேர்ல அப்ளை பண்ணுங்க. ஹேர்ல அப்ளை பண்ணும்போது ரூட்லலாம் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ஸ்கேல்ப்புக்கு மேலே இருக்க ஹேர்லலாம் பண்ணக்கூடாது. கீழே வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ஹேரில் தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போதே லைட்டாக நீங்கள் டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். உங்கள் ஹேரில் சிக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அழகாக ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் தான் வச்சுருக்கேன். ஸோ, இந்த ஸ்ட்ரெயிட்டிங் மிஷினில் வந்துட்டு எப்படி நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் அயன் பண்ணணும், நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ, அது எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோம் வச்சு நல்லா வந்து டேங்கிள்ஸ் எடுத்துருங்க. அதாவது ஃபுல்லாக சிக்கி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பார்ட்டிஷன் எடுக்க போகிறோம். என்னோட ஹேரை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் வந்துட்டு ஹேர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறேன்னா எப்படி என்னோட ஹேரை நான் வந்துட்டு ப்ரெப் பண்ணுறேன்றதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ, இப்போ நான் வந்துட்டு சீரம் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நல்லா கோம் பண்ணி என்னோட ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அயனிங் பண்ணுறதுக்கு டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆ பிரித்து பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ, பார்ட்டிஷன் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அயனிங் பண்ண போகிறோம். ஒரு சிக்கு கூட இருக்கக்கூடாது. இப்போ நான் என்னோட மிஷினை ஆன் பண்ணிட்டேன். ஸோ, மிஷினை ஆன் பண்ண உடனே ரெட் கலர் லைட் எரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எரியுது. ஸோ, க்ரீன் கலர் எரியுதுன்னா ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ, ஹீட் வந்து கரெக்டாக வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதில் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து நம்ம அயனிங் பண்ண முடியும். ஸோ, நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோமில் வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ, எப்பவுமே கோம் வச்சு தான் பிடிச்சிக்கணும். நீங்கள் கையில் பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும், கை வந்து சுட்டுடும். ஸோ, உங்களால் பிடிக்க முடியாது உங்களோட ஹேரை. ஸோ, இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோம் இருக்குது, அதுக்கு பின்னாடி இந்த மிஷினை வச்சு பொறுமையாக ஃபஸ்ட்டுலேருந்து இந்த எண்ட் வரைக்கும் நான் அப்படியே பொறுமையாக அயன் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களோட ஹேரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அயனிங் பண்ணணும். உங்களோட ஹேரை நீங்கள் அயன் பண்ண போகிறீங்க, மிஷினரிஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஹேர் ஸ்ப்ரே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். அது நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே போட்டதுனால என்னால் காட்ட முடியல. ஸோ, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, இப்போது வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ, இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் 2 பார்ட்டிஷனை எடுத்து பிரிக்கும் போது செல்ஃபாக நீங்கள் பண்ணிக்க முடியும். பேக்லேயே போட்டு அயன் பண்ண முடியாது கண்டிப்பாக. அதனால தான் இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக நீட்டாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு எவ்வளோ நீட்டாக இருக்குது, இன்னொரு சைடு ரொம்ப வேவியாக இருக்குது பாருங்கள். மோஸ்ட்டாக ஏன் நான் வேவியாக விட மாட்டேன் அப்படின்னா டக்குன்னு என்னோட முடி வந்து சிக்காயிடும். ஸோ, பார்க்கறதுக்கும் வந்துட்டு நம்ம வந்து ரெடியாகி வந்திருக்கோன்றது தெரியாது. ஏன்னா மோஸ்ட்டாக நான் ரொம்ப எனக்கு செல்ஃபாக ஹேர் யூஸ் பண்ணிக்க மாட்டேன், ஒரு கிளச் மட்டும் தான் போட்டுப்பேன். இப்போ என்னோட ஹேரை வந்து கம்ப்ளீட்டாக அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து சாரீலாம் எதுவும் கட்டலை, ஜஸ்ட் நான் ஒரு இந்த சல்வார் தான் போட போகிறேன். ஸோ, இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது.
ஆனது. இந்த ட்ரெஸ் நான் இப்போ தான் செகண்ட் டைம் போடுறேன். இந்த ட்ரெஸ்ல வந்துட்டு நான் எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்களோட ஹேரை நீங்க இதே மாரியே அயர்ன் பண்ணிட்டு தான் வெளில போவீங்க அப்படின்னா, மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் என்னோட அக்சஸரீஸ்லாம் போட்டு கெட் ரெடி ஆயிட்டுருக்கேன். காஸ்டியூம்க்கு ஏத்த அக்சஸரீஸ் போட்டா தான் அதோட லுக்கே நல்லாருக்கும். ஸோ நல்ல ஒரு குட் மேக்கப், நல்ல காஸ்டியூம், ஒரு மினிமலான ஜுவல் போட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் வந்து ரெடி ஆயிடும். இப்ப நான் மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என்னோட மேக்கப் எப்படி க்ளோவிங் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. என்னோட ஸ்கின்லலாம் நல்லா வந்துட்டு ஒரு க்ளோவியா பார்க்கறதுக்கே ரொம்ப வந்துட்டு ஃப்ரெஷ் லுக்கா கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த கெஸ்ட் வெட்டிங் மேக்கப் லுக். என்னோட ஹேருமே வந்துட்டு ரொம்ப அயர்னிங் பண்ண மாரிலாம் இல்ல. நல்லா கொஞ்சம் நேச்சுரலா சில்கியா இருக்க மாரியே இருக்கு. ஸோ வந்துட்டு கம்ப்ளீட்டா நான் வந்துட்டு ரெடி ஆயிட்டேன். இப்ப நான் பண்ணியிருக்க இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பண்ணியிருக்க இந்த மேக்கப் லுக் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட ஸ்கின் பாருங்க. நான் எந்த ஒரு ஹைலைட்டரோ, ரொம்ப இந்த பிரைடல் மேக்கப்லாம் பண்ற மாரிலாம் எதுவுமே நான் பண்ணவே இல்ல. ரொம்ப சட்டிலான மேக்கப் லுக் தான் நான் பண்ணேன். என்னோட ஐ லுக்கா இருக்கட்டும், என்னோட லிப்ஸ்டிக், என்னோட ஸ்கின் எல்லாமே பாருங்க எவ்வளோ சட்டில் அண்ட் நீட்டா இருக்குன்னு. டைம் ஆக ஆக நல்லா க்ளோவியாகவும் ஆகுது. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த க்ளோவினஸ் குடுத்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நான் கார்ல போல, பைக்ல போனதுனால என்னோட ஹேரும் ரொம்ப கலையல. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் இழுத்து பிடிச்சுக்கிட்டேன். பைக்ல போனாலே எப்பவுமே மோஸ்ட்டா கலைஞ்சிரும் இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் டூ ஒரு 45 மினிட்ஸ் எனக்கு ட்ராவல் இருந்துச்சு. ஃபைனலி நாங்க போயிட்டோம். 8:30 ஆயிடுச்சு. ஸோ 8:30க்கு அப்புறம் தான் வந்து ஃபங்ஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்க தான் லேட்டா போயிட்டோம்னு நெனச்சா, கரெக்ட்டா நாங்க ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ண நேரத்துக்கு தான் போயிருந்தோம். ஸோ இன்டோர்ல மேக்கப் பண்ற லுக் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். வெளியில இருக்கும்போது நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்றத இப்ப நான் உங்களுக்கு விளாகா காட்டணுன்றதுனால தான் இந்த விளாகே நான் எடுத்தேன். ஸோ என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு லைட்டிங் எஃபெக்ட்லாம் ரொம்ப இல்லாம, சட்டிலா ரொம்ப ஸ்கின் ஃபினிஷா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப புடிச்சிருந்தது. நான் என்னோட தம்பியோட தான் போயிருந்தேன். ஸோ என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமும் என்னோட மேக்கப் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ரொம்ப சட்டிலான ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் தான் போட்டேன். பட் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் வந்து ரொம்ப க்ளோவிங்கா இருந்துச்சு. எனக்கு கலைக்கவே மனசு இல்ல. ஸோ இந்த மேக்கப் லுக் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.